கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தேவனிடத்திலே நாங்கள் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பது எங்களுக்கு ஒரு பலன் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் கர்த்தரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதையும் வேதம் எங்களுக்கு பல இடங்களிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா எப்பொழுதுமே இருங்கள் என்று சொல்லுகிறீர்களே, வேதமும் அப்படி சொல்லுகிறது. எப்படி நாங்கள் கர்த்தரிடத்திலே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம்? சரி, ஒரு ஆசீர்வாதமான நிலைகள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே ஒரு மனமகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்திலே நாங்கள் இருக்க முடியும். ஆனால் சில வேளைகளிலே எங்களுக்கு எதிரான சில விடயங்கள் வரும் பொழுது, சில சிறுமைகளோ துன்பங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் சிக்ஷைகள் போல சில வேளைகளில் எங்களுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது எப்படி சகோதரனே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏன் எனக்கு தெய்வம் இப்படியான சூழ்நிலைகளை அனுமதித்தார்? ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது? ஏன் எனக்கு இந்த சிறுமை வந்தது என்ற கேள்விதானே கேட்கும்படியாக நான் எனக்குள்ளாக நான் தூண்டப்படுகிறேன் என்று பலர் நீங்கள் கேட்கலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படியான உள்ளத்தினுடைய பேச்சுக்கள் பல எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது எங்களுக்குள்ளே எழும்புகிறது உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த நிலைமைகள் கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களே நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அவரை சார்ந்து வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் பதித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் சொல்றேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று சொன்னால் சந்தோஷமான ஆசீர்வாதமான நல்ல எல்லா காரியங்களும், குடும்பத்திலே ஒரு சந்தோஷம், எல்லா நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு சந்திக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். நான் என்னத்தையெல்லாம் எனக்கு எந்த காரியங்கள் சந்தோஷம் என்று சொல்வதற்கு அல்லது எனக்கு பிரியம் என்று சொல்வதற்கு தெய்வத்திடத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேனோ அவைகளெல்லாம் எனக்கு கிடைக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இப்படியான ஒரு எதிரான சூழ்நிலைகளிலே எனக்கு அந்த மனமகிழ்ச்சி இல்லாமல் போகிறது என்று அன்புக்குரியவர்களே நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை இந்த இப்படியான சூழ்நிலைகளிலும், அதாவது எதிரான ஒரு சிறுமைகள் குறைவுகள் மனிதர்களுடைய எதிரான பேச்சுக்கள் அல்லது ஏதோ ஒரு சிக்ஷைகள் போல காரியங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற நான் அன்பானவர்களே கர்த்தரை நொந்து கொள்ளாமல், கர்த்தரிடத்தில் ஒரு மனத்தாங்கள் அடையாமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, முதலாவது நான் சொன்னது போல தேவன் எங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி யோவான் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்க முடியும். அங்கே யோவானிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, 1 யோவான் புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் அங்கே 4:16 நீங்கள் பார்க்க முடியும், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் எங்கள் மேலே ஒரு கோபமாக அல்ல அன்பானவர்களே, அவர் அன்பாகவே இருக்கிறார். அதனாலே நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளாக ஒரு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக முதலாவது நாங்கள் எங்களுடைய உலக பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் அடிப்படையிலே நாங்கள் மனமகிழ்ச்சியாய்
எங்களுக்கு கிடைக்கும் பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொல்வதற்கு முன்பு, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான அந்த தண்டனைக்கு பாத்திரவான்களாயிருந்த பொழுது, பாவிகளாயிருந்த பொழுது, எங்களை ரட்சித்த தெய்வத்திடத்திலே, அன்புக்குரியவர்களை, எங்களை மீட்ட தெய்வத்திடத்திலே, அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை விடுவித்த தேவனிடத்திலே நாங்கள் எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தார். எப்படியான நிலையிலே எங்களிடத்திலே ஒரு அன்பு செலுத்தக்கூடிய, எங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவதற்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியம் ஒன்று இல்லை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பாவிகளாயிருந்தோம். பாவிகளாயிருக்கையில், அங்கே ரோமர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ரோமர் அங்கே 8:22 ரோமரிலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அங்கே ரோமர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 5:18, ரோமர் 5:18 சொல்லப்படுகிறது, பாவிகளாயிருக்கையில் அங்கே தேவன் எங்கள் மேலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருக்கையிலே, பாவிகளா இருக்கையிலே எங்கள் மேலே அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்து இன்றைக்கு அவருக்குள்ளாய் வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த தேவனிடத்திலே நானும் நீங்களும் முதலாவது மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். முதல் பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களின் அடிப்படையிலே மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு முன்பு, அல்லது அதற்கு நாங்கள் கர்த்தர் இப்படி எல்லாம் ஆசீர்வதித்து தந்தார், நல்ல குடும்பம் தந்தார், ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொல்லப்படுகிற தருணங்களிலே மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொல்வதற்கு முன்பு, இது முதலாவது கட்டம். கர்த்தருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சியா எப்பொழுதும் இருப்பதற்கு. என்றால் நாங்கள் பாவிகளா இருக்கையில், எங்களிடத்திலே எந்த ஒரு நன்மையும் காணப்படாத நேரத்திலே அவர் அன்பு கூர்ந்து எங்களை மீட்டார், அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்டார், அவருடைய பிள்ளையாய் மாட்டின். அதனாலே அவரிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அங்க எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படியாய் வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் இஷ்டவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு எங்களுடைய இருதயத்தை எப்படி தேவனுக்குள்ளாக நாங்கள் பக்குவப்படுத்தணும். முதலாவது, என் தெய்வம், நான் பாவியா இருக்கையிலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த தண்டனையிலே இருந்த என்னை, மனதிலே சத்துருக்களாயிருந்த என்னை, அவருடைய அந்த காணியாட்சிக்கு புறம்பானவனாயிருந்த என்னை மீட்டெடுத்தாரே என்று சொல்லி, அன்பானவர்களே, முதலாவது இந்த இப்படியான ஒரு பார்வை, நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் நான் ஏன் இதை சொல்லுகிறேன், எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம், பக்குவப்படுத்துவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கணும். இது முதலாவது காரணமா இருக்குமா இருந்தால், எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய பூமிக்குரிய பிரகாரங்கள் எல்லாம் அடுத்த கட்டம் தான். அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகளே, ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தெய்வம் எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். எப்படியான நிலையில இருந்தோம், அந்த நிலையில எங்களை அன்பு கூர்ந்தாரே, அவ்விடத்திலே நான் இந்த பூமியில எவ்வளவு காலம் எனக்கு ஆயுட்காலம் இருக்கிறதோ, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்பொழுது அதுவரைக்கும் அவரிடத்திலே நாங்கள் அவரோடு நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம் என்றால், நாங்கள் அவருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்போம். ஆகவே இந்த பூமியில இருக்கும் பொழுது பல காரியங்கள் எங்களை கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க விடாதபடிக்கு பல விடயங்கள் தடை பண்ணலாம். ஆனால் இவைகளை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலே வைத்து தியானிக்கும் பொழுது, அன்பானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். பாருங்கள், உலகத்திலேயே ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ள பல விடயங்களை பார்த்து அவர் மேலே ஒரு அன்பு காட்டுகிறார்கள், அல்லது அவர்கள் மனம் ஒத்து, சரி, நான் இந்த நபரை நான் திருமணம் முடிக்கிறேன், அவர்களுடைய குடும்பம் நல்லது, அவர் நல்ல படித்தவர், அவருக்கு நல்ல குணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, இப்படி பல பின்னணிகளை வைத்து அவரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் அல்லது மனம் ஒத்து அங்கே திருமணத்திலே இணைகிறதை, கணவன் மனைவியாக சகோதரர்கள் சகோதரிகள் இணைகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு
பிதாவாகிய தேவன் எப்படி நாங்கள் எப்படியான நிலையில இருந்த பொழுது எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். இதை அன்புக்குரியவர்களுடைய எங்கள் இருதயத்திலே நாங்கள் பதிக்க வேண்டும். அவருக்குள்ள எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கும்படியாக. ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது கர்த்தரங்களை எப்படியான நிலையில இருந்த எங்களை அவர் அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்தார், மீட்டெடுத்தார். அதனாலே நான் அவரிடத்தில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். என்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நெகேமியால சொல்லப்படுகிறது, மனமகிழ்ச்சியா இருப்பதே அங்கே நெகேமியா புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியில சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள்ளே ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், அவர் செய்வதெல்லாம் எனக்கு நன்மைக்கு எதுவாகத்தான். அவர் சில வேளைகள் எனக்கு ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு சிறுமை, ஏதோ ஒரு எதிரான காரியங்கள் வந்தாலும் அவைகளும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்று சொல்லி அவருக்குள்ளே அன்பானவர்களே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னது போல இப்படியான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் முதலங்களை ரட்சித்தது, பூமிக்குரிய பிரகாரமாக பல ஆசீர்வாதங்களை தந்த அந்த அடிப்படையிலே நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதே நேரம் துன்பங்கள் அல்லது ஏதோ ஒரு சிறுமைகள், ஏதோ ஒரு குறைவுகள், எதிரான ஏதோ மனுஷர்களுடைய காரியங்கள், சில வேளைகளில் சிக்ஷைகள் கூட எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவரிடத்திலே நாங்கள் நொந்து கொள்ளாமல், அவரிடத்திலே ஒரு மனத்தாங்கள் அடையாமல் நாங்கள் அவருக்குள் மனமகிழ்ச்சியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஏன் நான் சொல்லுகின்றால் அவர்களை தீமை செய்ய மாட்டார், எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது அதிகாரம் ரோமர் 8:28 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலரும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அங்கே அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலரும், எந்த காரியம் வருகிறது எல்லாமே எதிரான காரியங்கள் போல எங்களுக்கு தோன்றினாலும் எல்லாமே அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கும் உங்களுக்கும் அது நன்மைக்கு எதுவா. குறைவு போல ஏதோ ஒரு காரியம் வருகிறது என்று எங்களுக்கு தெரியுதா, அல்லது ஏதோ ஒரு சிக்ஷை போல எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறதா, அல்லது ஏதோ சிறுமைகள் போல நாங்கள் உணர்கிறோமா, அல்லது அதை சந்திக்கிறோமா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவா என்றால் அவர் எல்லா காலங்களையும் அறிந்த தேவன், எதிர்காலத்தை நிகழ்காலம் எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையும் அறிந்த தேவன். அதனாலே அன்பானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக அவரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி அன்பானவர்களே சிறுமைப்படுகிற அல்லது சிறுமைகளை, குறைவுகளை, எதிரான காரியங்களை சந்திக்கும் பொழுதும் அவர் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்னொரு வார்த்தையை சொல்கிற எபிரேயர் 12:10-11 பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகவே அன்பானவர்களே, இங்க என்ன சொல்லப்படுகிறால் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. ஆமென். இதை சொல்லப்படுகிறது, தங்களுக்கு நலமான என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். எங்களுடைய பெற்றார்கள் அப்படி தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிப்பார்கள். ஆனால் இங்கே தேவன் நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக அவரோடு நாங்கள் இணைக்கப்பட, அவருடைய அந்த சாயலுக்கொப்பாக நாங்கள் மாற்றப்பட, அன்பானவர்களே பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு சில வேளைகள் எங்களுக்கு சில சிட்சைகள், நாங்கள் சில வேளைகளில் ஏதோ வழி தடுமாறி அல்லது வழி தவறி விலகி போகும் பொழுது கர்த்தர் சில வேளை சிட்சைகளை அனுமதிப்பார். அதனாலே போகாதபடிக்கு அதை நாங்கள் நிதானித்து பார்க்கும்படிக்கு, இது நான் செய்கிறது பிழை என்று உணரும்படிக்கு அவருக்குள்ளே ஒரு 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 பங்குள்ளவர்களாக அவரோடு இணைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இதில் சொல்லப்படுகிறது நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமென். அவர் ஏன் சிட்சிக்கிறார்? தன்னுடைய நம்முடைய பிரயோஜனம். ஆகவே கர்த்தர் நல்லவர்.
ஆமென். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் வெளிப்படுத்தல கூட 3:19 சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும். அப்ப நேசிக்கிறவர்கள், நான் அன்பு கூறுகிறேன் பிள்ளைகளை, ஏன் நான் சிட்சிக்கிறேன், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்றால் அவர்கள் என் பக்கமா எனக்குள்ளாக வர வேண்டும். நான் நேசிக்கிறபடினால் தான். ஆகவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்கிறேன், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்பொழுது அதுக்காகத்தான் இவைகள் எல்லாம், இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் அவரிடத்தில் நாங்கள் மனத்தாங்கள் அடையக்கூடாது. ஆமென். அவரை நாங்கள் நொந்து கொள்ளக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி ஏன் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்திலே நாங்கள் நொந்து கொள்ளாதபடி, அவரை நாங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரிடத்திலே என்ன காரியம் வந்தாலும் அவரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக தேவ பிள்ளைகளே நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். ஆபகுக் புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரிந்த சில உதாரணங்கள் தான். அங்கே பாருங்கள், அவர்களும் எப்படியான காரியங்களிலும் அவர்கள் தங்களை கர்த்தருக்குள்ளே அந்த மனமகிழ்ச்சியா இருக்கும்படியாய் தங்களை பக்குவப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த வார்த்தைகளிலே நாங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆபகுக் 3:3 அந்த கடைசி வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் பாருங்கள், 17 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். நீங்க பாருங்கள், அருமையான ஒரு காரியத்தை, கர்த்தருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஏனென்றால் அதில் பல காரியம் சொல்ற. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், இந்த நிலைமைகளிலே இப்படியாக நான் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். என்றால் இது இல்லாமற் போனாலும் நான் களி கூறுவேன் என்றால் என்னை ரட்சித்தவர் இனிமேலும் இந்த நிலைகள் இப்படி இல்லாமற் போனாலும் என்னை ரட்சிப்பார், என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இந்த சூழ்நிலைகள் சில வேளைகள் ஏதோ என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய பண காரியங்கள், சில வேளைகளில் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஏதோ உடைந்து போகிறது போல, ஏதோ கீழ் நோக்கி போகிறது போல எனக்கு தென்பட்டாலும், எனக்கு அது ஒரு காரியமாக, ஒரு சமிக்கையாக வெளிப்பட்டாலும், நான் அதை குறித்து நான் உடைந்து விடாதபடி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி, என்ற கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரை நம்பியிருக்கிற நான் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்படியான ஒரு நிலைகளிலே என்னுடைய தொழில் வாய்ப்புகள், பணக்காரியங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலே ஒரு தொய்வுகள் ஏற்பட்டாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லத்தக்கதாக இங்கே ஆபகுக் சொல்லுகிறார். நானும் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்றால் இப்படியான நிலைகள் எங்களுக்குள்ளே வந்தாலும் அன்பானவர்களே, அவர் அருமையான ஒரு காரியத்தை, ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே என்னை முன்னே எப்படி ரட்சித்தார், பாவத்திலிருந்து, எபேசியர் 2:1 சொல்ல, எப்படியான நிலைகள், எப்படியான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே, எப்படியாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்தவர்களாயிருந்தோம், அப்படியான நிலையிலே என்னை ரட்சித்தவர், அதுக்கு பின்பு என்னை பூமிக்குரிய பிரகாரமாய் என்னை ஆசீர்வதித்தவர். இப்பொழுது சில வேளைகளே பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் குன்றி போனாலும், இல்லாமற் போனாலும் அன்பானவர்களே, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அன்புக்குரியவர்கள் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்னால் அவர் எங்களை ரட்சித்தவர், ரட்சிப்பார். இந்த நிலைகள் இப்படி போகிறதா, ஆனால் போனாலும் கர்த்தர் தான், அவர் எல்லாம் நன்மைக்கு எதுவார். என்னை இந்த நிலை மீண்டும் ஒரு நிலைக்குள்ளே என்னை நடத்தும்படி, ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும்படியாகவே
என்னை ஏதோ வெட்கப்படுவதற்கோ அல்லது என்னை மற்றவர்கள் முன்பாக ஏதோ என்னை ஒரு வெட்கப்படுத்தி பார்ப்பதற்கு அல்ல. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே சில அந்த நிலைகள் என்னுடைய பூமிக்குரிய காரியங்கள் ஒரு தொய்வுகள் தொய்வான நிலைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியார். என் ரட்சிப்பின் தேவன் என்னை இந்த நிலையிலிருந்து மீண்டும் ரட்சிப்பார், என்னை மீண்டும் உயர்த்துவார். அந்த தேவனுக்குள்ளே களி கூற வேண்டும். அதை விட்டு ஏன் எனக்கு இப்படி, நான் தேவனுக்குள்ளே இருந்தேன், கர்த்தருக்குள்ளே இருந்தேன், எனக்கு வேலை இல்லாம போயிட்டே, எனக்கு பல காரியங்கள்ல பின்னடை வந்து விட்டதே, ஏன் தேவன் இருந்தால் ஏன் எல்லாத்தையும் நிறுத்தி இருக்கிறாதா என்று நாங்கள் கேட்காதபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். எங்கள் ரட்சிப்பின் தேவனுக்குள் இந்த நிலைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. அதை விட பெரிய காரியங்களுக்குள்ளே நடத்துகிற அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் நானும் நீங்களும் களிகூற வேண்டும் அன்பானவர்களே. என்றால் அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருங்கள். மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்று நெகேமியா சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாய் அவர் எங்களை கைவிட மாட்டார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். இங்கே அவர் சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் வேதத்திலே சொல்லப்படுகிற பிலிப்பியர் புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளா அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 11வது 12வது வசனத்திலே, பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம், அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் நான் வாசிக்கிறேன். பாருங்கள் 11வது வசனத்திலிருந்து, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆமென். தன்னுடைய பலத்தினால் என்று அல்லாதபடி கர்த்தருக்குள்ளாக இவைகள் எல்லாம் நான் செய்வதற்கு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு நான் பலன் அடைந்திருக்கிறேன், நான் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக இந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதை சொல்லப்படுகிற பாருங்கள், எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள்ளே இருக்க கற்றுக்கொண்டேன். அது தாழ்வான நிலையா இருக்கலாம், வாழ்ந்திருக்கிற ஒரு நிலைகளா இருக்கலாம். அது தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டு. அவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்றேன்னால், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க நாங்கள் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். எந்த நிலையிலும் எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆசீர்வாதம் இல்லையா, குறைவா தாழ்வா, எந்த எந்த நிலையிலும் மனரம்யமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளே எதிரான சில சூழ்நிலைகள் எதிராக பேசுகிறார்களா, எங்களை பொய்யான வார்த்தைகள்னாலே பேசுகிறார்களா, எங்களை தூசிக்கிறார்களோ, அந்த நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சியா இருக்கணும். அதைத்தான் அங்கே பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்திலே பாருங்கள், எதிராக சில வேளைகள் எங்களுக்கு பேசலாம், பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தலாம். அப்படியானாலும் கர்த்தர் மேலே நாங்கள் ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறார், கர்த்தர் நினைத்தா இதை தடை பண்ணி இருக்கலாமே என்று நாங்கள் கர்த்தரிடத்திலே கேட்காமல் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கு, இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாமல் இது ஒன்றும் வராது என்று சொல்லி, அன்பானவர்கள், இவைகளெல்லாம் எப்படி நாங்கள் அந்த நேரத்திலே மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள்ளே இருப்பதற்கு ஆண்டவர் தேவன் அவர் வார்த்தைகளை எங்களை சொல்லியிருக்கார். இதைத்தான் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 11-12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இங்க என்ன சொல்லுகிறார் அன்பானவர்களே? இங்கே பாருங்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான துன்பங்களை செய்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் பாக்கியவான்களா இருப்பீங்களா, நீங்கள் ஆசீர்வாதமா. அதனாலே என்ன சொல்லுகிறேன், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் சொல்லிக்க, என் நிமித்தம் உங்களை எல்லாம் சில வேளைகளை துன்பப்படுத்தி நிந்தித்து பொய்யான மொழிகளை தீமையான காரியங்களை செய்தால் சந்தோஷமா இருங்கள், ஆசீர்வாதமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லுங்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்போம். எந்த சூழ்நிலை
ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக அன்பானவர்களே நாங்கள் நடக்கும் பொழுது, சில வேளைகளிலே இப்படியான குறைவுகள், சிறுமைகள், பலவிதமான எதிரான காரியங்கள், சில வேளைகளிலே சிக்ஷைகள் போல சில காரியங்கள் அனுமதிக்கப்படலாம். ஆண்டவருக்குள்ள எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக, அவரோடு நாங்கள் இன்னும் ஒரு இணைக்கப்பட்டு தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே அவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் என்று. அவர் நல்லவர், நமக்கு தீமை செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாய் கட்டப்படும்படியாகவே தேவ பிள்ளைகளே எங்களுக்கு எல்லாம் நடக்கிறது என்று அவரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் 34வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்திலே எப்படியாக அவர்கள் வளமையாக ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு போகிறார்கள். அந்த போகிற இடத்திலே ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ இந்த 2 பேரையும் பார்த்து அவர்களை மேன்மைப்படுத்தி அங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய் அவள் கதைக்கிறாள், அல்லது அவள் இவர்களை கூப்பிட்டாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்கள்? அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த அந்த ஆவி ஒரு தேவனுடைய ஆவி அல்ல. அவர்களை மேன்மைப்படுத்தி பேசினாலும் அவர்கள் அந்த ஸ்திரீக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்குள்ளாக இருந்த அந்த ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி அவளை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார்கள் என்று வேதத்திலே இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரியை வைத்து, இந்த குறி சொல்லுகிற அந்த ஆவியினாலே பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரியை வைத்து அநேகர், அதிலே சில எஜமான்கள் அங்கே அவளை வைத்து ஒரு ஆதாயமாக பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே அன்புக்குரியவர்களே, இவளை இந்த பவுலும் சீலாவும் அந்த அவளுக்குள்ளே இருந்த ஆவியை விரட்டி அவளை விடுதலை ஆக்கின பின்பு இந்த இவர்கள் தங்களுடைய ஆதாயம் கெட்டு போய்விட்டு என்று அந்த எஜமான்கள் அறிந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து அங்கே சிறைச்சாலையிலே அங்கே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இவர்கள் இப்படியாக தங்களுடைய ஆதாயத்தை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இந்த பவுலையும் சீலாவையும் அங்கே சிறைச்சாலையில கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், தொழுமரத்திலே கட்டப்பட்டார்கள். பாருங்கள், நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்படியாய் போனார்கள். அப்பொழுதுதான் இந்த ஸ்திரீ ஒரு குறி சொல்லுகிற ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கான், அவளை விடுவித்தார்கள் எபித்து. ஆனால் இவர்களுக்கு நடந்தது துக்கமான, வேதனையான அடி, உதை, சிறை, இப்படித்தான் அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனாலும் அவர்கள் அதிலே மனமுடியவில்லை, கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை. ஏன் எங்களுக்கு கர்த்தாவே, உங்களுக்குத்தானே நாங்கள் ஊழியம் செய்தோம், உடைய நாமத்தினாலே தானே இப்படியான காரியங்களை செய்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி அடி வந்தது, உதை வந்தது, சிறை வந்தது, நாங்கள் ஏன் வேதனைப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. தேவ பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் அங்கே சிறையிலே, தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த பொழுது அந்த இரவிலே ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்பொழுது அந்த சிறையிலே இருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய அந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டதாம். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அங்கே பெரிய அற்புதமான கிரியைகள் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்திலே அங்கே சிறைச்சாலையில் இருந்த அந்த அதிகாரிகளும் கூட தேவனை அறிந்து தேவனிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த பவுலும் சீலாவும் தங்களுக்கு அடிக்கப்பட்டு விட்டதே, வேதனைப்பட்டு ஏன் எங்களுக்கு இப்படி நடந்ததென்று அவர்கள் தேவனை நொந்து கொள்ளாமல் கர்த்தருக்குள்ளே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த ஊழியத்தின் நிமித்தம் இப்படி அடிக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் சிறைக்கு கொண்டு போகிறார் என்றால் அந்த இடத்திலும் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார், நன்மைக்கு ஏதுவாக எங்களை பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருந்ததை வெளிப்படுத்துகிறார். எப்படி பாடி துதித்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருந்தார்கள். பாருங்கள், அந்த இடத்திலே அற்புதமான கிரியைகள். ஆமென். அங்கே எப்படி வெளியிலே இருந்து கொண்டு இந்த கிரியைகளை நடப்பித்திருக்க முடியும்? இப்படியான ஒரு வழியினூடாக கர்த்தர் நடத்தினார், நன்மைக்கு ஏதுவாக.
அவர்கள் ஊழிய வாஞ்சியோடு ஜனங்களுக்குள்ளாக தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு இருந்தவர்கள் இப்படியான ஒரு நிலையிலே கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளாக அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அதான் நான் சொல்லுகிறேன், தேவன் நிமித்தம் என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை பேசினாலும் பொய்யாக குற்றமாக்கினாலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அறிந்த பவுலும் சீலாவும் அவர் நிமித்தம் அடிக்கப்பட்ட பொழுதிலும் வேதனைப்படுத்தப்பட்ட பொழுதிலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருந்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த இடத்திலே கர்த்தரை துதித்தார்கள். அந்த இடத்திலே அற்புதமான கிரியைகள் நடந்தது. அதனால்தான் சொல்லுகிறேன், எந்த நிலையிலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருப்பதனுடைய வெளிப்பாடு கர்த்தரை பாடி துதிப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பதும் என்பதும் மிகவும் முக்கியம். ஆமென். சரி, துன்பம் வந்து விட்டது, ஏதோ ஒரு குறைவு வந்து விட்டது, சரி ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று நாங்கள் அமைதியாகவும் இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்குள்ள இன்னும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுறார், அதுக்கு பிற்பாடு எப்படி சந்தோஷமாய் பாடி துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த செய்ய வேண்டும் என்பானவர்கள். அதுதான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்பதனுடைய இன்னொரு வெளிப்பாடு, இன்னொரு எங்களுடைய ஒரு 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 நட. அன்புக்குரியவர்கள், இப்படியாக பவுலும் சீலாவும் செய்தார்கள். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு தீமைக்கு ஏதுவாக ஒன்றும் செய்ய, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக, அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக. ஆமென். எங்களை கொண்டு கர்த்தர் சிலவளை ஊழிய காரியங்கள்ல இப்படியான ஒரு ஒரு துன்பமான அல்லது மற்றவர்களால் துயரப்படுத்துகிற ஒரு வேதனைப்படுத்துகிற நிலைகளுக்குள்ளே நடத்தினாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த முடியாது. எங்கள் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியா கர்த்தர் சிலவர் நடத்தலாம். எல்லாமே நன்மைக்கு எதுவா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதமே சொல்லுவார், நம்பிக்கையிலே அவருக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாய். அப்படின்னா அவரிலே தான், அவர் மேல் நம்பிக்கை, அவரிலே சந்தோஷமா இருக்க வேண்டும். பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் எப்படியான ஒரு சூழ்நிலை, தானியேல் அக்கினி சூளை, சிங்க கெபி எப்படி வந்தாலும் இல்ல, தேவனைத்தான், தேவனுக்குள்ளாகத்தான் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். தேவனை தவிர அந்த நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாயிருந்தார்கள், சந்தோஷமாயிருந்தார், கர்த்தரிலே மகிழ்ச்சியாயிருந்தார். கர்த்தர் தான் நாங்கள், எங்களை ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவர்தான் தெய்வம், அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருந்தார்கள். அக்கினி சூளை அவித்து போட்டாலும் பரவாயில்லை, தூக்கி போட்டு அதில் எரிந்தாலும் பரவாயில்ல, அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். தானியேல் சிங்க கெபியிலே போட்டாலும் அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அவருக்குரிய காரியங்களை செய்தார்கள். ஆகவே அன்பானவர்களை என்ன சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை எதிராய் வருகிறது என்று பயந்து ஒதுங்கி நாங்கள் தேவனை நொந்து கொள்ளாமல், தேவனிடத்திலே மனத்தாங்கள் அடையாமல், கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியா இருப்பதனுடைய ஒரு வெளிப்பாடு, நாங்கள் அவருக்குள்ளே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அவருக்குள்ளே கர்த்தரை பாடி துதித்து செய்ய வேண்டிய கர்த்தருக்குள்ளான செயற்பாடுகளையும் செய்ய வேண்டும். சரி, துன்பம் வந்து விட்டது, ஏதோ ஒரு காலம் அப்படி அமைதியா அப்படியே இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? துன்பம் வந்திருக்கிறது, ஓகே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாடி துதித்து அந்த நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுது. அதுதான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்பதனுடைய இன்னொரு வழிபாடு. இன்னும் அடுத்த கட்ட நிலை. ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அதிலே 8வது அதிகாரம் 30வது வசனம், இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பல ஆண்டவருடைய படைப்புகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அங்கே ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வசனம். அதில் பாருங்கள், 8வது அதிகாரம் நீதிமொழிகள் 8:30 பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கொண்டேன். ஆமென். என்ன சொல்லுகிறார், இது சொல்லப்படுகிற என்றால், நான் அவர் அருகே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன்,
நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து, பிதாவாகிய தேவனுக்கு நான் ஒரு மனதை நோவடிக்கிறவராயில்லாமல் மனதை மகிழ்விக்கிறவராக இருந்து அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன், மகிழ்ந்தேன் நானும் என்று சொல்லுகிறார். அவரையும் அவருடைய மனதையும் மகிழ்ச்சிப்படுத்தி நானும் மகிழ்ந்தேன் என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி அவர் எல்லாவற்றையும் படைத்தார், வார்த்தையை கொண்டு படைத்தார். எல்லா காரியங்களையும், இந்த உலகத்தை, பூமி எல்லாத்தையும் படைத்தார். எப்படி? அவருடைய வார்த்தையினாலே. அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டார். இயேசுதான் அந்த வார்த்தையாய் இருந்தவர் தான் இயேசு. அன்புக்குரியவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து, இயேசு எப்படியாக, அன்புக்குரியவர்களே, பிதாவினுடைய விருப்பத்துக்கிணங்கவே எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தார். அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தே அவர் அருகே, அதுல சொல்லப்படும் நித்தம் மனமகிழ்ச்சியா, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து என்று சொல்லுங்க. அப்படி என்றால் எப்பொழுதும் அவருக்கு ஒரு மனநோவை உண்டாக்கும்படியாக நான் இல்லை, மனதை மகிழ்விக்கிறவராக, அவர் என்னத்தை விரும்புகிறார் அதை நான் செயற்படுத்துகிறார். வார்த்தையா இருந்த அந்த இயேசு, அந்த வார்த்தையா இருந்த இயேசு எப்படியாக, அன்புக்குரியவர்களே, அவர் என்னத்தை விரும்பினார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நாங்கள் சொல்லப்படும். வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் என்று சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தை தான் இயேசு. வார்த்தையா இருந்த மாம்சமாகித்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த இயேசுவை, அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவரும் எப்படி பிதாவினுடைய மனதை மகிழ்வித்து, அவரும் இயேசுவும், இதை சொல்லப்பட்டு அவரும் இயேசுவும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தது போல. நான் என்ன சொல்லுகின்றால், நாங்கள் அவரிடத்திலே, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிறது என்பது, நாங்கள் அவருக்குள்ளே என்ன நிலைமையிலும் நாங்கள் மகிழ்ந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதோடு, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பது என்பதும் மிகவும் முக்கியம். இதுவும் நாங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அன்பானவர்களே, இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே. வார்த்தையாய் எப்படியாக வார்த்தை மாம்சமாகினது, அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஆதியிலே எப்படி பிதாவாகிய தேவன் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை தான் இயேசு. அதைத்தான் இந்த வார்த்தை, அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் பிதாவுக்கு எப்படியாக மனமகிழ்ச்சியா இருந்து அவருக்குள்ளே அவர் களி கூர்ந்தது போல, அவர் எப்படி பிதாவுடைய விருப்பத்திற்கு இணங்க, விருப்பத்தின் பிரகாரமே செய்து, அவருடைய பிரியத்தை செய்து, அவருடைய சித்தத்தை செய்தே அவர் நடந்தார். அதை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் யோவானிலே பார்க்கலாம். பிதா என்னத்தை சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார் என்று சொல்லப்படும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பது என்பது, நாங்கள் எந்த சூழ்நிலை ஆசீர்வாதம் வந்தாலும், ஏதோ ஒரு சிறுமைகள், குறைவுகள் என்ன வந்தாலும், சிக்ஷைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவரை நொந்து கொள்ளக்கூடாது, அவரிடத்திலே மனத்தாங்கள் அடையக்கூடாது. நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதனுடைய இன்னொரு காரியம், நாங்கள் அவருக்குள்ளே அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். துன்பம் வந்து விட்டதா, எதிரான காரியங்கள் வந்து விட்டதா, சிறுமைகள் வந்து விட்டதா, ஓகே, கர்த்தர் நல்லவர், எல்லாம் நன்மைக்கு எதுவாக, அப்படியே அமைதியா இருந்து விடக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், என்ன ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் பாடி துதிக்க வேண்டுமோ, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உற்சாகமாய், ஒரு சோர்ந்து போய் எங்களுடைய மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு இப்படி இருக்காமல், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய், கர்த்தர் நல்லவர், எனக்கு சில காரியங்கள் குறைபட்டு இருக்குதான், சிறுமைகள் இருக்குத்தான், ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடி துதிக்க வேண்டும். நாங்கள் அதிலே ஒரு சோர்ந்து போய் அமைதியாக இருக்கக்கூடாது, படிக்க வேண்டும், கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னும் அவருடைய வார்த்தைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிந்து ஊழியங்களையோ, கர்த்தருக்குள்ளாக இன்னும் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிற விடயங்களையோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவும் அன்பானவர்களை, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பதனுடைய ஒரு நிலைப்பாடு. இவைகளை நான் ஏன் இதை சொல்கின்றால், எஸ்ட்ரா எப்படி வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும்
இஷ்டவேலை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அதே போல கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா எப்பொழுதும் இருப்பதற்கு இவைகள் எல்லாம் நாங்கள் பக்குவப்படுத்துவோம். இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு இப்படியான ஒரு அறிவு இல்லாததுனாலே சில வேளை சோர்ந்து போயிருப்போம். இந்த அறிவை எங்களுக்குள்ளாய், தேவனுக்குள்ளான இந்த அறிவு எங்களுக்குள்ளே இந்த நாளிலும் எங்களை இன்னும் பலப்படுத்தட்டும், எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தட்டும். ஆமேன். தேவ பிள்ளைகளே, பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்களை குறித்து அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வார்த்தையை கை கொண்டபடியினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னார். கொஞ்ச பலன், என்னுடைய நாமத்தை மறுதலிக்க இல்லை, கொஞ்சம் பலன் தான் இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மறுதலிக்க இல்லை, என்னுடைய வார்த்தையை கை கொண்டு பண்ணினார். ஆமேன். அவர் என்ன சொல்லுகின்றார்? அன்பானவர்களே, அவர்கள் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக, கொஞ்சம் பலன் தான். கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல, எல்லா நன்மைக்கு. இப்படியாக அவர்களுடைய அந்த மனநிலைமைகள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதை வெளிப்படுத்தினதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவர் கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல், அன்புக்குரியவர்களே, எப்படியாக அந்த வார்த்தையை கை கொண்டு நடந்தார். கர்த்தருக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து, அதனால் தான் சொல்றேன், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பது என்பது கர்த்தருக்குள்ளாகவும் நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட காரியங்களையும் செய்ய வேண்டும். அவரை கீழ்ப்படிந்து அவருடைய பிரியத்தை சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நிலைமைகள் இருந்தால், ஆமேன், ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு அதிலே ஒரு களி கூர்ந்தோண்டு அதிலே நிறுத்தி விடக்கூடாது. அல்லது ஒரு துன்பம் வந்துட்டு, ஒரு துக்கம் வந்து, சிறுமை வந்து விட்டது, ஏதோ ஒன்று நடந்து விட்டது, இல்ல சரி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அப்படியே அதிலே ஒரு 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 நிறுத்தம் வந்துவிடக்கூடாது. அதிலும் கர்த்தருக்குள்ளே எப்படி நாங்கள் துதிக்க வேண்டும், சந்தோஷமாய் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டுமோ நடக்க வேண்டும். ஆமேன். அவர் அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா எப்பொழுதும் இருங்கள் என்ற இந்த செய்தி உடைய வாழ்க்கையிலே, நாங்கள் இந்த பூமியில எவ்வளவு காலம் எங்களுடைய ஆயுட்காலம் இருக்கிறதோ, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை எப்பொழுது இருக்கு, அது வரைக்கும் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு இந்த வார்த்தைகள், இந்த மனமகிழ்ச்சியா இருப்பதை குறித்த இந்த தேவனை குறித்த இந்த சில அறிவுரைகள் எங்களுடைய இருதயத்தை இன்னும் அன்புக்குரியவர்களே பக்குவப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் நன்மையே எங்களை செய்கிறவர், நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய பிரயோஜனத்துக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர்னால் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருப்போம். ஆமேன். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.